இயற்கையின் இயல்பு. லாவோட்ஸோடைய பாடல் 21. இந்த பாடலுடைய தலைப்பு தானாகி நின்றாயே, தானாகி நின்றாயே அப்படின்னு. The master keeps her mind always at one with the toe. That is what gives her radiance. The toe is ungraspable. How can her mind be at one with it? Because she doesn't cling to ideas. The toe is dark, unfathomable. How can it make her radiant? Because she lets it. Since before time and space where the toe is, it is beyond is and is not. How do I know this is true? I look inside myself and see. The master keeps her mind always at one with the toe. நம்ம தமிழில் இருக்குது, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. எப்பயுமே அந்த மோன நிலை, அந்த வெளி நிலை, பரவெளி நிலை, அந்த நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அவளுடைய தன்மை, அந்த குருவானவளுடைய தன்மை எப்பயுமே வெளியோட தன்மையாகவே வெளியில் கரைந்து நிற்பதால் அவள் எப்பொழுதும் பூத்து குலுங்கி கொண்டு பேரின்ப நிலையில் பெரிய தெய்வீக தன்மையோடு இருக்கிற அவள் உடலிருந்து அந்த முகத்தில் அந்த தெய்வீக கடாட்சம் இருக்குது. தெய்வீகத்தன்மை அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. The toe is ungraspable. How can her mind be at one with it? சரி, வெளியே புரிந்து கொள்ள முடியாது, அதை தக்க வைக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி அவ்வளோ பூரிப்பில் இருக்கிறாங்க, தெய்வீகமாக இருக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஷி டசன்ட் கிளிங் டு ஐடியாஸ். ஏன்னா அவள் எந்த கருத்துக்கள் அடிப்படையில் எங்களை வெளியே இப்படி இருக்கும், வியாக்கியானங்கள் இப்படி இருக்கும், அதை பற்றி வியாக்கியானங்கள், அந்த வெளியை பற்றிய தத்துவங்கள், அதை பற்றிலாம் எந்த அக்கறையும் இல்லாமல், த டோ இஸ் டார்க் அண்ட் அன்ஃபேதமபிள். இந்த வெளி என்பது இருளாக, ஆழம் பார்க்க முடியாத நிலையில், அளவிட முடியாத அளவில் ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்குது. அதை அளவிடவே முடியல. அதனாலே அது இருள் தன்மையாக இருக்குது. எது ஒன்று ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்குன்னா நீ அங்கே இருட்டு தோண்டிடும். அப்போது குருவானவங்க எந்த கருத்துக்களும் வெளியை பற்றியோ பரவெளியை பற்றியோ, பரவெளி, வெளி என்பது உற்பத்தியான வெளி, பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாத ரெண்டுத்தையும் வெளின்னு சொல்கிறோம். ஆனால் பார்க்கக்கூடியதுன்னு ஒன்று வந்துட்ட பிறகு, பொருட்கள் வந்துட்ட பிறகு அது பரவெளின்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங்கை புரிஞ்சிக்க வேண்டியதான். நம்ம பரவெளி, வெளி எல்லாம் ஒன்று தான். ஒரு வித்தியாசத்துக்கு இயங்கும் வெளியை வெளின்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு. அப்போது ஆழமாக போய் அவங்க ஆழமாக போய் அந்த வெளியை ஆழமாக கணிக்க முடியாது, இருளில் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தெய்வீக தன்மையாக இருக்கிறாங்க, பூத்து குலுங்குறாங்க, மிளிர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெளியை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. வெளியை தன் உள்ள அனுமதித்திருக்கிறார்கள். நம்ம எப்படி கதவுல திறந்தால் காற்று உள்ளே வருமா, அந்த மாதிரி நான் எந்த கோட்பாடுகளும், எந்த மரபும், எந்த மொழியும், எந்த வியாக்கியானங்களும், எந்த கருத்துக்கள் இல்லாமல் நான் என்னுடைய இதயத்தையும் உயிரையும் திறந்த நிலையில் வைத்திருந்தால் எப்பயுமே அந்த முத்தர் மனம் இருக்கும், மோனத்தை அந்த மாதிரி நம்மளோட மனம் மோன நிலையிலே இருக்கும். அதுதான் அங்கே. அப்போது கருத்துக்களை இப்போ ஒரே ஒரு சின்ன கருத்தில் வைத்திருந்தாலும் வெளி உங்களை ஆக்கிரமித்து உங்கள் மூலமாக வெளிப்படாது. எந்த கருத்துக்களும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் முழுவதுமாக அந்த வெளியின் தன்மையாக பறந்து விரிந்து இருப்பீர்கள். சின்ஸ் பிஃபோர் டைம் அண்ட் ஸ்பேஸ் வேர் த டோ இஸ். காலமும் வெளி, அதாவது இயங்கும் வெளியும் இருக்கும் முன்னாடி அந்த பரவெளி இருந்தது. இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் அண்ட் டைம்ன்றது இப்போது ஏன்சின்னு சொல்ல மாதிரி காலமும் வெளியும் இந்த பிரபஞ்சத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குன்றாங்க. காலம் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டிங்கன்னா காலம் இல்லை. அப்போது வெளிக்கு அடிப்படையாக பரவெளி, அந்த மூலவெளி இருக்குது. வெளியும் தோன்றாத போது, காலமும் தோன்றாத போது அந்த ஏதுமற்ற அந்த வற்றா இருப்பு பரவெளி அப்படியே இருந்தது. இட் இஸ் பியாண்ட் இஸ் அண்ட் இஸ் நாட். அது கடந்து அப்பாலுக்கு அப்பால் இருக்குது, ஆனால் இல்லை. அப்பாலுக்கு அப்பாலாக இருக்குது, ஆனால் இல்லை. ஹவு டு ஐ நோ திஸ் இஸ் ட்ரூ? இது எப்படி உண்மை? நிறைய வெளின்னு சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, இதை சொல்கிறீங்க.
எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. வெளியின் தன்மை இது, அது காலத்துக்கு முந்தையது, வெளிக்கு முந்தையது, பரவெளியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அளவிட முடியாதுன்றீங்க. உங்களுக்குள்ளே விட்டிங்கன்னா அது உங்களை மிளறச் செய்யும், தெய்வீகமாக மாற்றும் சொல்கிறீங்க. குரு அந்த தன்மையில் இருக்கிறான்னு சொல்கிறீங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஐ லுக் இன்சைட் மை செல்ஃப் அண்ட் see. நான் என்னுள் பார்த்தேன், அது தெரிந்தது. எங்கெங்கேயோ தானாகி நின்ற தற்பரனே வாழ்க, நானும் அவனும் வேறு வேறு இல்லை, அகம் பிரம்மாஸ்மி.